எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூகா டாக்ஸ். உதயண்ணாவா விஜயா? இந்த 2026 எலெக்ஷன் அடுத்த தலைமுறைக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன். நான் இப்போ சொல்கிறேன், உதயண்ணா முன்னாடி விஜய் ஒரு ஆளே கிடையாது. ஏன்? ஒரு பிரச்சனைனா களத்தில் நிற்கணும், பயந்து ஓடக்கூடாது. இப்போ தித்வா புயல் கடைசி 2 நாளாக உதயண்ணா களத்தில் இருக்கார், மக்களோட மக்களாக இருக்கார். மக்கள் அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்க. அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த துறை அதிகாரிகளை வச்சு நடவடிக்கை எடுக்கிறார். இந்த அரசியல் அதிகாரம் இதெல்லாம் ஒரு பெரிய சிஸ்டம், இதுக்கு ட்ரெயின் ஆகும். இப்போ உதயண்ணாக்கு ஒரு 49 வயசுனா கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர் களத்தில் இருக்கார். இதுக்குன்னே ட்ரெயினாக இருக்கார். அவர் விஜய் மாதிரி வெறும் வாரிசு கிடையாது, அவர் ஒரு கொள்கை வாரிசாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கரூரில் ஒரு பிரச்சனை, அவரை பார்க்க வந்த கூட்டம் ஒரு பிரச்சனை ஓடுறார். இவரெல்லாம் ஒரு தலைவரா? ஒருத்தரை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது அந்த கூட்டம் ஓட்டு போட வந்த கூட்டம் கிடையாது. இவர் ஒரு தலைவரா? தலைவருக்கான தகுதி இவர்கிட்ட இருக்கான்னு பார்க்க வந்த கூட்டம். இப்போ நான்லாம் 10th 12th ஒரு 90% மார்க் எடுத்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கேன். இப்போ நான்லாம் உதயண்ணா ஒரு தலைவராக எடுத்துக்கிறேன்னா, நான் உதயண்ணா இஸ் கேப்பபிள், ஹீ இஸ் ஹம்பிள், ஹீ இஸ் ஸ்ட்ராங், ஹீ இஸ் கனெக்டட் டு த பப்ளிக் அப்படிங்கிற காரணத்தினால தான். நான் திரும்பியும் சொல்கிறேன், உதயண்ணா முன்னாடி விஜய் ஒரு ஆளே கிடையாது.